Good evening, all. Today is day 6 of UGC NET, June 2026 revision. இன்னைக்கு நம்ம வந்து non-fiction and English in India அந்த ரெண்டு இது cover பண்ண போறோம். Can you go to the first question? Yes. Francis Bacon's essays are characterized by all of the following except option A, aphoristic, compressed sentence, B, inductive empirical reasoning applied to social conduct, C, romantic effusiveness and autobiographical disclosure, D, pragmatic worldly wisdom derived from classical maxims. Yes, give your answers on the comment box. Yes. 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 Okay, good. Can we check it? Yes, most of you have given the right answer. Romantic effusiveness and autobiographical disclosure. பிரான்சிஸ் பேக்கன் வந்து வேர்ல்ட்லி விஸ்டம் தான் அவர் எழுதுறாரு. மோஸ்ட்லி அந்த வந்து அவரோட பர்சனலோட லைஃப் பத்தி எதுவுமே எழுதாம காமன்லி ஹீரோட் அபவுட் த வேர்ல்டுக்கு என்ன தேவைப்படும், ஆஃப் ட்ரூத், ஆஃப் அட்வர்சிட்டி. ஸோ பீப்புள் எப்படி அவங்க லைஃப்ல இருக்கணும், மொராலிஸ்டிக் வேல்யூஸ்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்ப்ளீட்லி அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இம்பர்சனலா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ரொமான்டிக்ஸ் அவரோட பத்தி எந்த டிஸ்க்ளோஷரும் நமக்கு தெரியல. ஸோ எஸ்பெஷலி கன்ஃபெஷனல் ஆர் பர்சனல் எஸ்ஸே ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து மான்டேக், பிரெஞ்சுல வந்து மான்டேக் அப்படிங்கிற ரைட்டர் தான் வந்து கன்ஃபெஷனல் பர்சனல் எஸ்ஸேஸ் எழுதினாரு. இங்கிலீஷ்ல வந்து சார்ல்ஸ் லாம்பும் வில்லியம் ஹாஸ்லெட்டும் தான் வந்து அவங்க இந்த பர்சனலைஸ்டு ஒரு கன்ஃபெஷனல் எஸ்ஸேஸ் எழுதியிருக்காங்க. ஸோ பேக்கனோட எஸ்ஸேஸ் வந்து மெயினா அந்த அட்வான்ஸ்மெண்ட் இன் த வேர்ல்ட், ஏதாவது ஒரு வேர்ல்ட நீங்க அட்வான்ஸ் பண்ணணும்னா எப்படி நீங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஸேஸ் வந்து 1597ல பப்ளிஷ் ஆச்சு. 10 essays ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. தென் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 1612ல, அப்புறம் மொத்தம் 1625ல 58 essays ஆஃப் பேக்கன் வாஸ் பப்ளிஷ்ட். அப்புறம் மெயினான எஸ்ஸேஸ்னா ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் மேரேஜ், ஆஃப் சிமுலேஷன், அந்த மாதிரி ஆஃப் ரிவெஞ்ச், இந்த மாதிரி நிறைய அவரோட எஸ்ஸேஸ் எல்லாமே ஆஃப் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயினாக அதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இப்போ இந்த டைம்ல யூ கோ அண்ட் just check important lines from Bacon's essays அந்த மாதிரி செக் பண்ணி you can move on. And 3 edition 1597, 1612, 1625. ஸோ பேக்கன் வந்து லார்ட் சான்சலரா இருந்தாரு. அந்த டைம்ல நோவம் ஆர்கம் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு 1620ல. அந்த ஒர்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கீ நான் ஃபிக்ஷன் ஒர்க். ஓகே, are you ready? Can you go to the next question? Yes. Charles Lamb's essay style in Elia is best characterized by the combination of option A, satirical wit, classical allusion, journalistic topicality, B, whimsical persona, nostalgic effect, archaic diction and personal anecdote, C, philosophical rigor, utilitarian argument and social reform agenda, D, Gothic melancholy, romantic sublime and nature mysticism. Yes, give your answer on the comment box. Yes. Yes. Okay. Okay. Can you check the answer? Yes, most of you given the right answer. Good. Good. Whimsical persona, nostalgic effect, archaic diction, personal actor. நம்ம முன்னாடி கொஸ்டின்லயே பார்த்த மாதிரி சார்ல்ஸ் லாம்போட எஸ்ஸேஸ் எல்லாமே வந்து he would like personalize his essays. Any essays do you know of Charles Lamb? Yes, good, good. Dream Children, yes. A Destination of the Pig, okay, good, good. So லாம்போட எலியா அப்படிங்கிறது அவரோட பென் நேம்ஸ். இந்த பென் நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலியா அப்படிங்கிறது ஒரு பென் நேம். அந்த பென் நேம் வச்சு தான் he would be writing ஒரு பர்சனலைஸ்ட் எஸ்ஸே he will be writing. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லண்டன் மேகசின்ல 1820ல பப்ளிஷ் ஆச்சு. அப்போ வந்து எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா 1823, அப்புறம் லாஸ்ட் எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா 1833ல பப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஹாஸ்லெட்டோட ஒர்க்ஸ் கம்பேரிட்டிவ்லி பார்க்கல கிரிட்டிசிசமா இருக்கும், லைக் கம்பேக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கும். அதே வந்து டி குவென்சிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பொயட்ரியா இருக்கும், காம்பினேஷன் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி.
ஸோ டி குவென்சியோட ஒர்க் வந்து கன்ஃபெஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஓபியம் மீட்டர், இந்த எஸ்ஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே. ஹேஸ்லெட்டோட ஆன் த பிளஷர் ஆஃப் ஹேட்டிங் அப்படிங்கிறது இன்னொரு எஸ்ஸே. ஸோ இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கேன் யூ டு நெக்ஸ்ட் செக்ஷன்? எஸ். Arnold's concept of Phillitism in Culture and Anarchy 1869 targets which social group? இது ஒரு previous year question. Option A, the aristocratic landed class complacent barbarians. B, middle class class preoccupation with machinery and wealth at expense of inner perfection. C, the working classes revolutionary political demands. Populace. D, the non-conformist clergy's sectarian narrowness. Yes. Give your answers. Yes. Okay, good. Okay. Answer and paatharlama. Middle class preoccupation with machinery and wealth at expense of inner perfection. So, அர்னால்ட் வந்து 3 கிளாஸஸா பிரிக்கிறாரு. பார்பேரியன்ஸ் வந்து அரிஸ்டோக்ரசி, பிலிஸ்டைன்ஸ் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ், அதாவது மெஷினோட ஸ்லேவ் ஆயிருக்காங்க. பாப்புலைஸ் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கிங் கிளாஸ் இன்னுமே. ஸோ இந்த பிலிட்டைன்ஸ் தான் வந்து ஒரு மெயினான சென்ட்ரல் டார்கெட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்ச்சர் அண்ட் அனார்கி வந்து ஒரு சீரியல்ஸா வந்துட்டு இருந்துச்சு 1867 to 68 வரைக்கும். அது 1869 வந்து கம்ப்ளீட்டா பப்ளிஷ் ஆச்சு. இன்னொரு 2 கான்செப்ட்ஸ் வந்து ஹெலனிசம் விசஸ் ஹெர்பரிசம், இதுதான் மெயினா வந்து he was giving the concepts. இது போய் நீங்க go through பண்ணிட்டு வாங்க. 3 classes, barbarians, philistines and population. So இந்த 3 கிளாஸ் பத்தி தான் இந்த ஒர்க்ல கல்ச்சர் அனார்கில அவர் பேசியிருக்காரு. ஓகே, ஐ கிளியர் வித் தீஸ் டெர்ம்ஸ். இதெல்லாமே போய் ரிவைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் செக் ஆன் த ஒர்க் அண்ட் பப்ளிஷ் டேட்ஸ். ஓகே, கேன் யூ டு நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ். Match the essayist with their key works or concepts. Okay. Option 1, Francis Bacon. 2, William Hazlitt. 3, Thomas D. Quincy. 4, John Ruskin. So list 2ல A வந்து On the Knocking at the Gate in Macbeth, Combative Criticism. B, Unto This Last, Critic of Political Economy. C, Of Studies of Truth. D, Surprise of Profundus, Impassioned Prose. So option A, 1C, 2A, 3D, 4B. B, 1A, 2C, 3B, 4D. C, 1D, 2B, 3A, 4C. D, 1C, 2D, 3A, 4B. Can you check the answer? Yes. Your answers? It's option A, 1C, 2A, 3D, 4B. So of truth வந்து of truth of studies, as we saw, Francis Bacon ஓடது. And the knocking at gate and Macbeth வந்து William Hazlitt ஓடது. So comparative style of writing வந்து Hazlitt ஓடது. டி குவென்சி வந்து impassioned prose, அதாவது ப்ரோஸ் போயிட்ரி மிக்ஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு. சர்ப்ரைஸ் டி ப்ரொஃபோண்டஸ் அப்படிங்கிற ஒர்க். ரஸ்கினோடது அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். ஸோ இது வந்து it's just a match the following. இவங்க important essays, so there will be probably questions to know match their essays. Okay. ஸோ இந்த டி குவென்சி வந்து ஒரு ஒர்க்ல தான் வந்து லிட்ரேச்சர் ஆஃப் பவர் versus லிட்ரேச்சர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு he'll be coining the terms, the phrases, all these. அப்புறம் வந்து கீ எஸ்ஏ கலெக்ஷன் ஆஃப் வில்லியம் ஹாஸ்லெட் இஸ் டேபிள் டாக் அப்படிங்கிறது கீ எஸ்ஏ கலெக்ஷன் 1821 to 22 வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருந்துச்சு சீரீஸா. ஸோ ரஸ்கினோட அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து காந்தியோட ப்ரொஃபோன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு காந்தி. ரஸ்கினோட ஒர்க்ஸ் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு காந்தி, மகாத்மா காந்தி. பேக்கன் தான் ஃபர்ஸ்ட் ரைட் essays in English 1597. So just note all these important points. Okay. Are you clear? Can you do the next question? Yes. Macaulay's Minute on Education 1835 advances which argument as its principal claim? Option A, Sanskrit and Arabic literature contain scientific knowledge superior to European text. Option B, English education will create a class, Indian blood and color, but English in taste, opinions, morals, and intellect. C,
Vernacular languages must be the medium of instruction for all Indians. D. British India requires a bilingual education policy merging Oriental and Occidental reading. Yes. Give your answer in the comment box. Yes. Okay, good. Good. நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. Good. Okay. Can you check the answer? It's option B. English education will create a class Indian in blood and color, but English in taste and opinions. ஸோ மேக்ல என்ன சொன்னாருன்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பீப்புள் வந்து இந்தியன்ஸா இருக்கணும், கலர் பிளட்ல எல்லாம். பட் அவங்க தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷா இருக்கணும். அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஆகட்டும், மொரால்ஸ் ஆகட்டும், அவங்க என்ன பண்ணாலுமே அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ வி ஹவ் டு பிரிங் இங்கிலீஷ் எஜுகேஷன், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. So in the term, actually Macaulay's minute is the most asked question. நீங்க வந்து பேப்பர் 1ல கூட அந்த questions வந்திருக்கு. Macaulay's minute எப்ப present பண்ணானா February 2, 1835. இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டைம் யூஜிசி நெட்ல வந்து அந்த டேட்டோட 2nd February 1835 இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து டேட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 1லயும் இந்த கொஸ்டின் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த phrase English in taste and opinions and morals and intellect, இந்த லைன் அவர் சொன்ன லைன். So it's also very important line. So in the Macaulay's minute is very important in Indian education system. Mostly அவரோட நிறைய கான்செப்ட்ஸ் தான் நம்ம இப்போ வரைக்குமே இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கு. அந்த டைம்ல கவர்னர் ஜெனரல் அந்த பெனடிக்ட், லார்ட் வில்லியம் பெனடிக்ட் அப்ரூவ் பண்ணாரு. ஸோ என்ன சொன்னார்னா, மெயினா எதுக்கு கொண்டு வந்தாருன்னா, இங்கிலீஷ் எஜுகேஷன் மூலயமா வந்து அவங்க மீடியேட்டர்ஸா இருப்பாங்க, இலைட் மீடியேட்டர்ஸ். பிரிட்டிஷ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் we have to create a class for mediate பண்றதுக்கு ப்ராப்பரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, can you check on the next question? Yes. Sixth one. Wood's Education Dispatch of 1854 is significant in history of English in India primarily because option A, it repeated Macaulay's minute and restored Oriental studies. B, it established a graded system of education culminating in universities with vernaculars and lower education. C, it mandated English as the exclusive medium at all levels. D, it created the Indian Civil Service entrance examination. Yes. Give the answers on the comment box. Yes. Good. Okay. Can you check the right answer? It established a graded system of education culminating in universities with vernaculars and low education. என்ன சொல்றாங்கன்னா, கிரேடட் சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வரணும், லைக் அந்த சிஸ்டம் 3 டயர் சிஸ்டம் மாதிரி நம்ம கொண்டு வரணும். வெர்னாக்குலர் பிரைமரி அண்ட் ஆங்கிலோ வெர்னாக்குலர் செகண்டரி அண்ட் இங்கிலீஷ் கம்ப்ளீட்டட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்ததுதான் பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் தான் மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியா அப்படின்னு வந்து கொண்டு வரப்பட்டது. புரிஞ்ச? மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியா வந்து வுட்ஸ் எஜுகேஷன் டிஸ்பேட்ச் 1854. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நமக்கு இந்த இங்கிலீஷ் இன் இந்தியா இஸ் அ வெரி ஈஸி டாபிக் டு ஸ்கோர் அ லாட் ஆஃப் மார்க்ஸ். எப்படி உங்களுக்கு 2 or 3 questions கேட்பாங்க. பார்ட் 1ல கூட உங்களுக்கு 1 or 2 questions இதுல இருந்து வரக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒரு 5 questions, அதாவது 10 மார்க்ஸ் நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இதுல எடுத்துடலாம். பிகாஸ் ஒரு 5-6 மினிட்ஸ் ஒரு டிஸ்பேட்ச் அந்த மாதிரி தான் இருக்கு. அதை நீங்க தரோவா படிச்சு இந்த டேட்ஸ் ஞாபகம் வச்சு, ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். கன்ஃபார்மா உங்களுக்கு டிரெக்ட் கொஸ்டின்ஸாவே இதுல வரும். இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்க மாட்டாங்க. டிரெக்டாவே உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஈஸியா நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இதுல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன் இங்கிலீஷ் இன் இந்தியா நீங்க ரொம்ப லைட்டான டாபிக் தான், பட் இட் குட் கிவ் யூ ஈஸிலி அட்லீஸ்ட் 5 to 10 marks in it. ஸோ இன்னொன்று வந்து இந்த 3 யூனிவர்சிட்டிஸ், பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே 1857ல வந்து பப்ளிஷ் ஆச்சு. இந்த டைம் வந்து சர் சார்ல்ஸ் வுட், he was a president and he made this dispatch. Okay, are you clear? Can we go to the next question? Yes. Arrange the following colonial education policy in chronological order. 1, Charter Act. 2, Macaulay's Minute. 3, Wood's Dispatch. 4, Hunter's Commission. So option A 1, 2, 3, 4. B
2134, C 1324, D 3214. Yes, give your answers on the comment box. Good. Yes. Good. Can you check the answer? It's 1, 2, 3, 4. First Charter Act வந்துச்சு 1813ல, அப்புறம் மேக்லேஸ் மினிட் 1835ல, உட்ஸ் டிஸ்பேச் 1854ல, ஹண்டர்ஸ் கமிஷன் 1882ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து 1830ல 1 lakh ஃபார் எஜுகேஷன் ஒதுக்குனாங்க. ஸோ அப்போ 1813ல 1 lakh இஸ் a வெரி வெரி ஹியூஜ் அமௌண்ட். ஸோ மேக்லேஸ் மினிட்ல வந்து இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் எஜுகேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்துச்சு. 1854ல வந்து யூனிவர்சிட்டி சிஸ்டம், அதாவது வந்து ப்ராப்பரா நமக்கு வேர்னாக்குலர் ஸ்கூல் தான் இருக்கும், யூனிவர்சிட்டி தான் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும்னு சொல்லிட்டு. 1882ல வந்து ஹண்டர்ஸ் கமிஷன், வேர்னாக்குலர்ல வந்து பிரைமரி எஜுகேஷன் இருக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பிரைமரி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் மெயின்லி ஆல் தீஸ் 4 ஆக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கிளியரா டேட்ஸ் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி போய் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In Bhash Kachu's 3-circle model of world Englishes, which is correct, following correctly describes the outer circle? A. Countries where English is the native language, UK, USA, Australia. B. Countries where English has official or institutional status as second language, India, Nigeria, Singapore. C. Countries where English is a foreign language for international communication, China, Japan, and Brazil. D. Countries where English has fully replaced indigenous languages. Yes, give your answer in the comment box. Yes. Okay. Check the answer. Countries, outer circle, na, countries where English has official or institutional status as second language. அதாவது அவுட்டர் சர்க்கிள் அப்படிங்கிற டேர்ம் என்னன்னு சொன்னா, எப்படி வந்து ஹவு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி இருக்கு. இன்னர் சர்க்கிள் வந்து இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஓகே, அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தான் இன்னர் சர்க்கிள். யூஎஸ்ஏ, யூகே, கனடாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அவுட்டர் சர்க்கிள் அப்படிங்கிறது எங்க செகண்ட் லாங்குவேஜா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க, ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜா யூஸ் பண்றாங்க, அதுதான் வந்து அவுட்டர் லாங்குவேஜ். எக்ஸ்பேண்டிங் சர்க்கிள்ங்கிறது அவங்க வெறும் கம்யூனிகேஷன், அவங்களுக்குள்ள அவங்க கம்ப்ளீட்டா அவங்களோட சிஸ்டம் எல்லாமே வந்து they'll be using only their own மதர் டங். அவங்க இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் இந்தியன்ல அவங்க இங்கிலீஷ் யூஸ் பண்றாங்க. ஸோ த வேர்ல்ட் இங்கிலீஷஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து காட்ரு அப்படிங்கிறவர் தான் வந்து he coined. ஓகே, ஐ கிளியர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். Next, match the countries list 1 with Kachu's 3-circle classification. List 1, India. 2, Germany. 3, United States. 4, Nigeria. List 2, inner circle. B, expanding circle. C, outer circle. 1C, 2B, 3A, 4C. 1A, 2C, 3B, 4A. 1B, 2A, 3C, 4D. D, 1C, 2A, 3B, 4C. Yes, give your answer in the comment box. Yes, yes. Yes. Answer is 1C, 2B, 3A, and 4C. சொன்ன மாதிரி inner circle, both India and Nigeria are outer circle. Institution completely வந்து outer circle இருக்கு. அப்புறம் வந்து the key India, அப்புறம் expanding circle வந்து Germany. So colonial history இல்லைனாலும் it has been, they are using it for international. USA is inner circle, Nigeriaவும் outer circle. Okay. The discovery of India was written during my 9-month stay in Ahmedabad Fort. I wrote it in a mood of self-examination, of self-discovery. I tried to find out what she had been, what was happening to her. I wanted to understand the soul of India, that strange mixture of strength and weakness, of greatness and pettiness, of a certain greatness of spirit and a frequent pettiness of mind. It was from Jawaharlal Nehru. According to the passage, Nehru's governing purpose in the discovery of India was: Option A, to write a political manifesto for Indian independence. B, to understand the complex contradictory nature of Indian civilized identity. C, to chronicle British colonial atrocities against India. D, to argue for westernization as Indian path of modernity.
Yes, give your answer as comment box. Yes. Good. 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 Can you check the answer? To understand the complex contradictory nature of India's civilized identity. So என்னன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ என்னன்னா போத் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், கிரேட்னஸ் அண்ட் பெட்டினஸ் ரெண்டுமே வந்து அது வந்து அனலைஸ் பண்றதுக்கு தான் வந்து ஹீஸ் பீன் ரிட்டன். 1942லேருந்து 46 அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் அவர் எழுதிட்டு இருந்தாரு. அகமதாபாத் ஃபோர்ட்ல ஒரு பிரிசனரா இருக்கிறப்ப தான் அவர் எழுதிட்டு இருந்தார். ஸோ அவர் பப்ளிஷ் வந்து 1946ல ஒரு வருஷம் முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு வருஷம் முன்னாடி பப்ளிஷ் ஆச்சு. இவரோட அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்து கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி 1934ல அண்ட் ஆட்டோபயோகிராஃபி 1936. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி அவர் எழுதியிருக்காரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஒரு பனரோமிக் ஹிஸ்டரி மாதிரி, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இண்டஸ் வேலில இருந்து பிரசன்ட் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி he has been writing the work. Okay, are you clear with this? So wish you all the best. ஸோ நீங்க இப்போ மெயினா நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது யூ ஹேவ் வெரி ஃபியூ இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ். இதில் சொன்ன எல்லா எஸ்ஏஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எஸ்ஏஸ் போய் பாருங்க. அந்த எஸ்ஏஸ்ல வர இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கூகுள் பண்ணி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் திஸ் எஸ்ஏ ஆஃப் டு சொன்ன இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஹைலைட் ஆகி வரும். ஸோ இந்த லைன்ஸை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. யூ ஹேவ் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸை கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த எந்த எஸ்ஏலேருந்து வருது, ஸோ இந்த எஸ்ஏஸ்லாம் எப்போ பப்ளிஷ் ஆச்சு, த கீ டேர்ம்ஸ் இந்த எஸ்எஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, ஒரு என்ன டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வேற ஏதாவது வந்து கிரிட்டிசிசமா எழுதியிருக்காங்களா இந்த எஸ்ஏக்கு. ஒரு எஸ்ஏ இருக்குன்னா எனி கிரிட்டிசிசம் ஹாஸ் பீன் தேர் ஃபார் தட் எஸ்ஏ. அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இங்கிலீஷ் இன் இந்தியா வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஷார்ட் டாபிக், பட் யூ கேன் வெரி ஈஸியாகவும் நீங்கள் நல்லா இந்த டேட்ஸ் தீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு மனப்பாடம் பண்ணாலே யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மார்க்ஸ். பேப்பர் ஒன்லையும் உங்களுக்கு இங்கிலீஷ் இன் இந்தியா இருக்கு. ஸோ திஸ் டாபிக் would give you two benefits both in paper 1 and paper 2. So focus a lot. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூ ஆல் கேன் டூ இட். பயப்படாதீங்க. ஸோ நம்ம இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்க சில பேர் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் மேட்சே கொடுத்தீங்க. ஸோ த மெயின் யூஜிசி என்ன பண்றாங்கன்னா யூ நோ தி ஆன்சர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இந்த கொஸ்டின் ஃப்ரேமிங்ல தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டா தெரியறதுனால உங்களுக்கு ஆன்சர் ப்ராப்பரா தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஸ்டின் எப்பவுமே 4-5 டைம் ரிப்பீட்டடா படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன்ஸையும் படிச்சு பாருங்க. டேர்ம்ஸ் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. கொஸ்டின்ஸும் லென்த்தியா தான் கேட்கறாங்க. ஸோ மேக் ஷியோர் யூ ரீட் இட் அண்ட் give the reread it and write. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, are you clear with this? Do you have any doubts? இல்ல வேற ஏதாவது பாயிண்ட்ஸ், இல்ல வேற ஏதாவது ரைட்டர்ஸ் பத்தி, இல்ல வேற ஏதாவது யூனிட்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வேணும், ரிவிஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் do comment on the comment box. Are you clear? Thank you all. Wish you all the best. Prepare well and all do well. Okay, thank you.